வணக்கம். வெல்கம் டு பவர் பிஐ டுட்டோரியல் பார்ட் 4. இந்த பகுதி முதல் 2 கற்பனை நண்பர்கள் நம்மோடு பயணிக்கப் போகிறார்கள். ஒருவர் கேள்வியாக கேட்கும் கோபால், மற்றவர் பதில் சொல்லும் பாஸ்கர். இந்த பகுதியிலே பவர் கொரி என்பதை பற்றி சில விஷயங்களை நாம் பார்க்க உள்ளோம். பவர் கொரி என்பது பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்ன? ETL என்று சொல்லப்படுகின்ற எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட் என்றால் என்ன? பவர் கொரி என்பது பவர் பிஐயில் மட்டும்தான் இருக்கிறதா? அதுல ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறதா? இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். பவர் கொரி என்பது நாம் பயன்படுத்துகின்ற எக்ஸலில் கூட இருக்கிறது. டேட்டா டேபிள போயிட்டு கெட் டேட்டா என்பதை கொடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு பவர் கொரி எடிட்டர் இருப்பதை உங்களால பார்க்க முடியும். அது தவிர பல்வேறு விதமான மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ல பவர் கொரி இருக்கிறது. அதனால பவர் கொரி என்பதை பற்றி எந்த அளவிற்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு இது போன்ற அனைத்து ப்ராடக்ட்லையும் நீங்கள் பணியாற்ற முடியும். நம்முடைய கேள்வி கோபால் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார். என்னப்பா பாஸ்கர், இந்த பவர் கொரி என்பது பெரிய பிஸ்தான்னு சொல்றாங்களே, மெய்யாலுமா? ஆமாம் கோபால், ஆமாம். அவர்தான் டேட்டாவை எடுத்து கிளீன் செய்து நமக்கு தேவையான வடிவத்தில் கொடுப்பவர். ஓஹோ, அது ரொம்ப பெரிய வேலையோ? ஆமாம்பா, நம்முடைய டேட்டா சரியான வடிவத்தில் இல்லாவிட்டால் பவர் பிஐ டெவலப்பர் செய்ய வேண்டிய வேலையில 80% வேலை இங்கதான் நடக்கும். ஓ, அப்ப அதை பத்தி சொல்லு, தெரிஞ்சுக்கலாம், தப்பே இல்லை. உண்மையில பவர் கொரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கெல்லாம் பவர் கொரி எடிட்டர் என்ற பெயரிலே அறிமுகமாகி இருக்கும். உண்மையில் இதை பவர் கொரி என்ஜின் என்றும் சொல்லலாம். பவர் கொரி எடிட்டர் என்று அழைத்தாலும் தவறில்லை. ஆனால் உண்மையிலே இது ஒரு பவர் கொரி என்ஜின். இட்ஸ் a டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ஜின். இந்த பவர் கொரி என்பதிலே நாம் பணியாற்றும் இடம்தான் பவர் கொரி எடிட்டர். அது ஒரு இன்டர்ஃபேஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பவர் கொரி எடிட்டர் பகுதியிலே நீங்கள் செய்யும் செயல்கள் அப்ளைடு ஸ்டெப்ஸ் என்ற இடத்திலே காட்டப்படும். தவிர அவை ஒரு ஸ்கிரிப்ட் கோடாகவும் மாற்றப்படும். உங்களுடைய சோர்ஸ் டேட்டாவில் இருந்து தகவல்களை நாம் பெறும் பொழுது அதை எக்ஸ்ட்ராக்ட் செய்வது என்று சொல்லுவார்கள். அப்படி பெறப்பட்ட தகவல்களில் ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யப்படும். பிறகு பவர் பிஐக்கு அந்த தகவல் பதிவேற்றம் செய்யப்படும், லோடு. ஆக பவர் கொரி என்ஜின் அல்லது பவர் கொரி எடிட்டர் என்பது ஒரு ETL டூலா என்று கேட்டால் ஆமாம், அது ஒரு ETL டூல் தான் என்று நாம் சொல்லலாம். அந்த பவர் கொரி எடிட்டரிலே இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் கோட் M என்று சொல்லியிருக்கின்றேன். அந்த M என்பது லெட் என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்டில் ஆரம்பித்து இன் என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்டில் முடிவதாக இருக்கும். இப்போ நம்ம கோபாலுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. எப்பா பாஸ்கர், இந்த பவர் பிஐல வேலை செய்யணும்னா M கற்றுக்கொள்ள வேண்டுமா? நமக்கு இந்த கோடிங் சமாச்சாரம்லாம் ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியாதா? கவலைப்படாத கோபால், M கற்றுக்கொண்டால் நல்லதுதான், ஆனால் அது கட்டாயம் இல்லை. அப்படின்னா சரிதான், அடுத்த மேட்டரை சொல்லு, கேட்கலாம். பவர் கொரி எடிட்டர் என்கின்ற திரையிலே இருக்கக்கூடிய ஹோம் டேப், டிரான்ஸ்ஃபார்ம் டேப், ஆட் காலம் டேப், வியூ டேப், டூல்ஸ் டேப், ஹெல்ப் டேப், இவை அனைத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்டர்ஃபேஸ் என்று எடுத்துக்கொண்டால் அந்த திரையிலே இருக்கக்கூடிய 7 முக்கியமான இடங்களை பற்றி நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். வியூ டேப்ல குறிப்பா சில இடங்கள், டேட்டா ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதுல காலம் குவாலிட்டி, காலம் டிஸ்ட்ரிபியூஷன், காலம் ப்ரொஃபைல் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதன் பிற்பாடு காலம் ஹெட்டர் என்கின்ற இடத்திற்கு கீழே ஒரு லைன் இருக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும். அந்த பச்சை நிற லைன் முழுமையாக இருந்தால் என்ன பொருள், ஒருவேளை முழுமையாக இல்லாவிட்டால் என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு இந்த படத்திலே நீங்கள் பார்த்தால் இயர் என்கின்ற ஒரு காலம் இருக்கிறது. அதற்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த பச்சை நிற கோடு முழுமையான பச்சை நிறமாக இல்லை, ஒரு வார்னிங் ரெட் கலர் இருக்கிறது, பிறகு ஒரு ஜீப்ரா கிராசிங் போல இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன பொருள் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். நாம பயன்படுத்தக்கூடிய எக்ஸல் டேபிளுடைய சோர்ஸ் ஃபைலுடைய ஸ்கிரீன்ஷாட் இங்கே நான் கொடுத்திருக்கேன். இதுல அரபு மொழியிலே சில தகவல்கள் இருக்கின்றன. ஒருவேளை அந்த அரபு மொழி தகவல்கள் நம்முடைய பவர் பிஐ ரிப்போர்ட்டில் தேவையில்லை என்றால் என்ன செய்யலாம்? இந்த எக்ஸல் ஃபைலில் ஒரு டோட்டல் ரோ பயன்படுத்தி இருக்காங்க. நியூ பிசினஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு காலம்ல மட்டும் கடைசி ரோவில் ஒரு தகவல் உள்ளது. இந்த கடைசி ரோவில் மற்ற காலம்களில் தகவல்கள் இல்லை, பிளாங்காக உள்ளது. இதை பவர் கொரி கண்டுபிடிக்குமா? நாம் எப்படிப்பட்ட ரிப்போர்ட் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நான் கொடுத்திருக்கேன். இந்த கேள்விகளை எல்லாம் படித்து பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிற்பாடு உங்களுக்கு இதற்கெல்லாம் பதில் தெரிந்திருக்க வேண்டும்.
ஓகே, நம்முடைய ஹேண்ட்ஸ் ஆன் பகுதியை இப்போ ஆரம்பிக்கலாம். நம்முடைய எக்ஸல் ஃபைல் திரையில இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, ஒரு சில காலம்கள் ஆங்கில மொழியிலும் இருக்கின்றன, அரபிக் மொழியிலும் இருக்கின்றன. ஒருவேளை இந்த அரபி மொழி தகவல்கள் நம்முடைய ரிப்போர்ட்ல வேண்டாம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய போகிறோம்? பாயிண்ட் நம்பர் 2, நியூ பிசினஸ் என்கின்ற ஒரே ஒரு காலத்திற்கு மட்டும் கடைசி ரோவ்ல ஒரு தகவல் இருக்கிறது. மற்ற அனைத்து காலம்லும் பாத்தீங்கன்னா அந்த ரோல பிளாங்க் டேட்டா இருக்கிறது. இதை பவர் query எப்படி ஹேண்டில் செய்ய போகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு பவர் பிஐ ஃபைல் ரெடியாக இருக்கு. அதுல இந்த பார்ட் 4 ஃபைல் இருந்து தகவலை நாம பெறப்போகின்றோம். நமக்கு தேவையான டேபிளுடைய பெயரை கொடுத்தாச்சு. டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா என்று கொடுத்தவுடன் பவர் query எடிட்டர் அந்த எக்ஸல் ஃபைலோடு கனெக்ட் ஆகி டேட்டாவை கொண்டு வந்து நம்ம ஸ்கிரீன் முன்னாடி நிறுத்தி இருக்கு. இதுல அப்ளைடு ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற இடத்துல 3 விஷயங்கள் ஏற்கனவே உருவாகி இருக்கின்றன. இதை பத்தி நாம தெரிந்து கொள்வோம். இந்த இடத்துல இந்த இயர் அப்படிங்கிற காலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சை நிற லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெட் மார்க் இருக்கு. அதே மாதிரி மற்ற எல்லா காலம்லயும் அந்த பச்சை நிற கோடு முழுமையாக இல்லை, ஒரு சின்ன ரெட் மார்க் இருக்கு. ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய நியூ பிசினஸ் அப்படிங்கிற இடத்துல மட்டும் பச்சை நிற கோடு முழுமையாக இருக்கு. இதுக்கு என்ன பொருள்? இந்த காலம்ல எல்லா ரோலையும் டேட்டா இருக்கு. மற்ற காலங்களில் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு எம்டி வேல்யூ இருக்கு. ஸோ கர்சரை அந்த பச்சை நிற லைனுக்கு பக்கத்துல நீங்க கொண்டு போகும்போது ஒரு பாப்அப் வருகிறது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க காலத்தோட பேர் வந்து ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் ஏஆர். அதுல 659 என்ட்ரி 99% வேலிடா இருக்கு. தவறான வேல்யூ எதுவும் கிடையாது, 0% எரர். ஒரு எம்டி ரோ இருக்கிறது. ஓகே, இந்த விஷயத்தை பவர் query எடிட்டர் கண்டுபிடித்து நம்மகிட்ட தெளிவா சொல்லிடுச்சு. ஒருவேளை இதை கவனிக்காம நீங்க க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறீங்க. க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துடுறீங்க. ஒரு கார்டு விஷுவல் கால் பண்றீங்க. அதுல உங்களுடைய புதிய பிசினஸ் ஆக்டிவிட்டியுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்க்கறதுக்கு விரும்புறீங்க. 12,000 புதிய பிசினஸ் ஆக்டிவிட்டிகள் உருவாகுது போல தப்பா இருக்கு ராஜா. 12,000 இல்ல. உண்மையில என்ன நடக்குது? நம்ம எக்ஸல் ஃபைல்ல பாத்தீங்கன்னா 6,000 என்ட்ரி தான் இருக்கு. அப்போ இந்த கடைசி ரோவையும் நாம வந்து டேட்டாவா ட்ரீட் பண்ணிட்டோம். அதனால 6,000 + 6,000 12,000 வந்திருக்கு. இதைத்தான் பவர் query எடிட்டர் ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லிடுச்சு. இங்க பாருங்க, இந்த ஒரு காலம் தவிர மீதி எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஆனால் ராஜா, இந்த சிகப்பு நிற புள்ளி ரொம்ப சின்னதா இருக்கு, இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் அந்த வியூ டேப்ல இருக்கக்கூடிய காலம் குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் பேசினேன். காலம் குவாலிட்டி அப்படிங்கிற சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா எம்டி, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எம்டி காமி. இப்ப கர்சரை கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயமும் அதிலே நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இந்த இடத்துல மட்டும் 100% வேலிட் என்று சொல்லுகிறது. சரி, இப்ப நான் என்ன பண்றது? ஓகே, இந்த கடைசியில இருக்கக்கூடிய ரோ அதுல 6,000 அப்படின்னு அந்த வேல்யூ இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே வருது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலத்துல போன உடனே ரிமூவ் எம்டின்னு இருக்கு. இங்க பயன்படுத்தலாமா, இந்த காலத்துல பயன்படுத்தலாமா, இந்த காலத்துல எதுல வேணுமானாலும் நீங்க பயன்படுத்தலாம். யூ கேன் சூஸ் எனி காலம் and then you can say remove empty. அடுத்த வினாடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அப்ளைடு ஸ்டெப்ஸ்ல புதிதாக ஒரு ஸ்டெப் உருவாகி இருக்கும். ஓகே, இல்ல சார் அது வேண்டாம், கேன்சல் பண்றதா எப்படி பண்றது? கண்ட்ரோல் Z ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கண்ட்ரோல் Z இதுல ஒர்க் ஆகாது. இந்த கிராஸ் சிம்பிள் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாம இப்ப செஞ்ச ஸ்டெப் க்ளோஸ் ஆயிடுச்சு. பேக் டு பெவிலியன். நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு எம்டி ரோ இருக்கிற மாதிரி காமிக்கும். எமிரேட்ஸ் EN அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு முறை கர்சரை ஸ்லோவா கீழே கொண்டு வந்த உடனே எனக்கு ஒரு பாப்அப் கிடைக்குது. அதுல ரிமூவ் எம்டிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்போ அதை கிளிக் பண்ணிடுறேன். அகைன் ஃபில்டர்ட் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் நடந்திருக்கு. இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா பார்ல நாம என்ன வேலை செஞ்சோமோ அது எம் கோடிங்காக மாற்றப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கியர் ஐகான் இங்க இருக்கு. இந்த கியர் ஐகான் கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த ஸ்டெப்ல அப்படிங்கிற விஷயங்கள் இதுல இருக்கும். சரி ராஜா, இப்போ நீங்க அந்த கடைசி ரோவை ரிமூவ் பண்ணிட்டீங்க டேட்டால இருந்து, அல்லது ஃபில்டர் பண்ணிட்டீங்க. அதனால ஃப்ரண்ட் எண்ட்ல போய் பார்த்தா ரிசல்ட் இப்ப நமக்கு சரியா இருக்குமா? அந்த 12,000 இப்ப 6,000 மாறிடுமான்னு கேட்டா வில் கிவ் அ ட்ரை நவ். 6,000 மாறிடுச்சு. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு பவர் query எடிட்டருக்கே நான் போயிருக்கேன். இப்போ இந்த வியூ டேப் வழியாக நாம பார்த்த காலம் குவாலிட்டி அப்படிங்கிறதுடைய பயன் உங்களுக்கு புரிந்திருக்கும். ரொம்ப எளிமையா எந்த காலத்திலயாவது டேட்டால ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, வேலிட் 100% வந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை லெஸ் தேன் 100% இருந்தது அப்படின்னா அந்த காலத்தில் இருக்க தகவலை பற்றி நாம செக் பண்ணி பார்க்க வேண்டும். சரி, இந்த வேலை முடிஞ்சிருச்சு, இதை ரிமூவ் பண்ணிடலாமா? ரிமூவ் பண்ணிடலாமா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரீன் லைன் எல்லா இடத்துலயும் ஃபுல் சாலிட் கிரீன் லைனாக இருக்கும். அடுத்த விஷயம், இந்த அரபிக் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் எனக்கு வேண்டாம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெடியூஸ் பண்ணா டேட்டா சைஸ் குறையும், பர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால தேவையில்லாத காலம் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிடலாம் பவர் query எடிட்டர்ல. எப்படி சார் ரிமூவ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கண்ணுக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேர் ரிமூவ். இப்போ நீங்க வந்து ஒரு காலம் ரிமூவ் பண்ணிருக்கீங்க, அதுவும் உங்க அப்ளைடு ஸ்டெப்ஸ்ல ரெக்கார்ட் ஆகிவிட்டது. ஃபார்முலா பார்ல அதுக்குண்டான கோடு உள்ள இருக்கு. நான் இந்த ஸ்டெப்பை வந்து கேன்சல் பண்றேன். ரிமூவ் காலம்ஸ்ங்கிற ஸ்டெப்பை நான் கேன்சல் பண்றேன். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா
இந்த எமிரேட்ஸ் அரபிக் லாங்குவேஜ்ங்கிற காலம் பிளஸ் சிட்டி அரபிக் லாங்குவேஜ்ங்கிற காலம் அப்படிங்கிறத ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், சிட்டி காலம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். வேறு ஏதாவது அரபி மொழியில காலம் இருக்கான்னு பார்க்கின்ற பொழுது ஆக்டிவிட்டிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. அதனால இப்போ ஒரு தடவை கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணிட்டு இந்த காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப 3 காலம் நாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரைட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் காலம்ஸ் என்று கொடுத்தால் அதுவும் ரிமூவ்டு காலம்ஸ் என்கின்ற பெயர்ல தான் ரெக்கார்ட் ஆகும். ஆனா இந்த ஃபார்முலா பார்ல பாத்தீங்க அப்படின்னா ராஜா வந்து இப்போ எமிரேட்ஸ் _AR, சிட்டி _AR, ஆக்டிவிட்டி _AR ஆகிய 3 காலையும் டெம்பரவரியா ரிமூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்பையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். பேக் டு பெவிலியன் அரபி மொழியில இருக்கின்ற எல்லா காலமும் ஸ்கிரீன்ல திரும்ப வந்துருச்சு. ஏன் ராஜா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ அம் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் டு யூ ஒன் இம்பார்ட்டன்ட் டூல் கால்டு சூஸ் காலம்ஸ். இந்த சூஸ் காலம்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய காலம் ஹெட்டர் பூரா வெர்டிகல் ஆர்டர்ல சுலபமாக பார்க்கின்ற வகையில நமக்கு கொடுக்கும். அது முதல் பயன். இரண்டாவது, ஏதாவது காலம் வேண்டாம் என்று சொன்னால் இங்க போயிட்டு அன்டிக் பண்ணிடலாம். அரபிக் மொழியில இருக்கக்கூடிய எமிரேட் காலம் வேண்டாம், அரபிக் மொழியில இருக்கக்கூடிய சிட்டி காலம் வேண்டாம், அரபிக் மொழியில இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி காலம் வேண்டாம், மீதி எல்லா காலம் வேணும் சார். அப்போ இங்க ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் see a couple of columns removed. ஒரு சில காலங்கள் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ அப்ளைடு ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிமூவ்ட் அதர் காலம்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இங்க ஒரு கியர் ஐகான் இருக்கும். இந்த கியர் ஐகானை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ரீப்ளே, இத்தனை காலம் இருக்கு, இதுல எதெல்லாம் ராஜா அன்டிக் பண்ணிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது வேண்டும் என்றால் மறுபடியும் டிக் செய்து கொண்டால் அந்த காலம் மட்டும் ஸ்கிரீன்ல வந்துடும். இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 7 இடங்கள் நான் சொன்னேன் முதல்ல, அதை பத்தி இப்ப நான் பேசுறேன். முதல்ல query span என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெயரை நாம பார்க்கணும். இரண்டாவது, இந்த இடத்துக்கு பேர் ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பார்ல தான் நீங்க இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எம் கோடிங் தெரியும். மூன்றாவது, ப்ராப்பர்ட்டிஸ் பேன்ல நம்ம எந்த ஒரு கொரிய உள்ள கொண்டு வந்திருக்கோமோ அதனுடைய பெயர் இருக்கு. இங்க போயிட்டு பேரை மாத்தறனா மாத்திக்கலாம். UAE _dataன்னு இருக்கு ராஜா, இதுக்கு பதிலா பேரை மாத்தறோம், நான் வெறும் டேட்டான்னு மாத்திக்கிறேன் அப்படின்னா மாத்திடலாம். ஸோ நான்காவது விஷயம் அப்ளைடு ஸ்டெப். அஞ்சாவது விஷயம் ப்ரிவ்யூ டவுன்லோடட் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க வந்திருக்கு. எந்த தேதியில எந்த நேரத்துல நம்ம ப்ரிவ்யூ டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் இங்க இருக்கும். இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது விஷயம் பாத்தீங்கன்னா 7 காலம் 659 ரூபா நாம லோட் பண்ணியிருக்கோம் அப்படி தகவல் காட்டப்படுகிறது. இது நமக்கு தெரிய வேண்டும். ஏழாவது விஷயம் காலம் ப்ரொஃபைலிங்னு ஒன்று இருக்கு. இந்த காலம் ப்ரொஃபைலிங்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நமக்கு இதை பத்தி பின்னாடியில நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய 7 இடங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆல்ரைட், அதனால இப்போ க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு நான் திரையுடைய முன்பகுதிக்கு வருகின்றேன். இப்போ இங்க நம்பர் ஆஃப் காலம்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. என்னெல்லாம் காணாம போயிடுச்சு, அரபிக் மொழியில இருந்த காலம் எல்லாம் நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து விட்ட காரணத்தினால அதெல்லாம் நாம ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு கார்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கார்டை வந்து இப்போ நாம ஃபார்மேட் பண்ணோம். நமக்கு தேவையான கார்டை வந்து ஒரு சின்ன ஃபார்மேட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் செஞ்சிருக்கோம். அடுத்தாற் போல நமக்கு தேவைப்படுவது ஒரு ஸ்லைசர். வருடங்களின் அடிப்படையில் ஒரு ஸ்லைசர் வேணும். அந்த ஸ்லைசரை போட்டிருக்கேன். இந்த ஸ்லைசரை இப்போ நான் ஃபார்மேட் பண்ண போறேன். அடுத்து நான் போட போறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைசர். அந்த ஸ்லைசர்ல நம்முடைய நகரங்களுடைய பெயர்களை எல்லாம் கால் பண்ண போறோம். இந்த மேப்பை கிளிக் பண்றேன். தேவையான அளவு மேப்புடைய அகலத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய சிட்டி நேம், அதன் பிற்பாடு நியூ பிசினஸ் ஆக்டிவிட்டி இவையெல்லாம் ஸ்கிரீன்ல வர மாதிரி பண்ணியாச்சு. இந்த மேப்புடைய டைட்டில் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் நியூ பிசினஸ் பை சிட்டி அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும். பிறகு இந்த மேப்பை கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட்ல போயிட்டு பபிள்ஸ் அப்படிங்கறத ஓபன் பண்ணலாம். இந்த சைஸ் வந்து -10 இருக்கும். இதை சற்றே அதிகப்படுத்தினால் இந்த பபிளுடைய சைஸ் நமக்கு பெரிதாக காண்பிக்கும். ஒவ்வொரு நகரத்துடைய பெயருக்கு பக்கத்திலும் கர்சரை நீங்க கொண்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த டூல் டிப்பை பார்க்க முடியும். இந்த கலர் ப்ளூ கலர் இருக்கு சார், இதுக்கு பதிலாக எனக்கு கலர் மாற்றணும்னு சொன்னீங்க அப்படின்னா கலரை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இங்க ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க பண்ணலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இப்போ ஒர்க் ஆயிருக்கு. இந்த மேப் ஒரு இன்டராக்டிவ் மேப். 2011ல எத்தனை டோட்டல் பிசினஸ் நடந்தது, 2015ல என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் உங்களால ஸ்லைசர்ல இருக்கக்கூடிய இயரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். அதே போல ஒரு குறிப்பிட்ட சிட்டில நடந்த பிசினஸ் பத்தி பார்க்கிறதுக்கு அந்த சிட்டியோட பெயரை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க உங்களால ஐகானை பார்க்க முடியும். சிலருக்கு இந்த மேப் விஷுவல் போடும் பொழுது முதல் அட்டம்ப்ட்ல மேப் வராது. அந்த மாதிரி வராம இருந்தது அப்படின்னா அவர்கள் ஃபைல் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்ல ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி இந்த குளோபல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அப்படிங்கிற இடத்துல போய் பார்த்தாங்க. மேப் அண்ட் ஃபில்டு மேப் விஷுவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூஸ் மேப் அண்ட் ஃபில்டு மேப் விஷுவல்ஸ் அப்படிங்கிறது ஒருவேளை டிக் ஆகாம இருந்ததுன்னா இதை நீங்க டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மேப் உங்களுக்கு கட்டாயமாக வரும்.